மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அற்புதமான சிறந்த யோக பலன்கள குடுக்க போகுதுன்றதுல வந்து எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா காரணம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய இந்த மாதத்துல ஒரு சிறந்த மாற்றங்கள், அதாவது கோச்சார மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் நடக்க இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய கிரக யுத்தத்திலிருந்து வெளிப்பட்டு அவர் வந்து 3ஆம் இடத்துக்கு போப்போறாரு. உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்கு போறாரு. அதாவது தன்னுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போறாரு. ஸோ இதுவே ஒரு சிறந்த நல்ல விஷயம் தான். 3ஆம் இடத்து சனி நல்ல யோக பலன தரும்ன்றத நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அதாவது 3, 6, 11 இந்த இடங்கள் வந்து உபஜய ராசியா வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உபஜய ராசி அப்படின்னா நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். நம்மளுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்மளுடைய ராசிநாதன் போய் அமரும்போது வந்து நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் அப்படின்றது தான் வந்து சூட்சுமம் அதுதான். ஸோ அந்த வகையில சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்தே வந்து உங்களுக்கு சிறந்த நல்ல மாற்றங்கள் படிப்படியா நடக்கப் போகுது. அது உங்கள டாப் கியர்ல கொண்டு போகும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாத துவக்கத்தில 3ஆம் தேதியே வந்து இன்னொரு நல்ல விஷயம் நடக்கு. உங்க ராசிக்கு தொழில் காரகன் சொல்லக்கூடிய, ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், சுகபோக காரகன், உங்களோட மனோஸ்தானத்து அதிபதி, உங்களோட குலதெய்வமா குறிக்கக்கூடியவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தான்.